செபம் ஒரே நேரத்தில் 2 விதமான காரியங்களை செய்யும். எப்படி என்று பார்ப்போம். நாங்கள் செபம் என்று சொல்லிக்க அது எங்களுடைய புற கவனங்களை குறைத்து இறைவனிலேயும் அவருடைய அன்பிலேயும் அவருடைய திட்டத்திலேயும் நாங்கள் முனைப்போடு அதை கண்டுகொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆகவேதான் நாங்கள் செபம் என்கின்ற பொழுது அது ஒரு நிமிஷத்திலே முடிகின்ற ஒரு காரியமாக இல்லாமல் கொஞ்சம் கூட நேரம் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய புற கவனங்கள் குறைந்து நாங்கள் ஃபோக்கஸ்டாக ஒரு குறிக்கோளோடு ஆண்டவருடைய பிரசனத்திலே தரித்திருக்கின்றோம். அப்பொழுது எங்களுக்கு அவருடைய திட்டங்கள் மெதுவாக விளங்கும். நாங்கள் ஏதும் பிழை செய்திருந்தாலும் பாவ நிலையிலே இருந்தாலும் அது ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த நிலையிலே எங்களை வெளிப்படுத்தும். நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்கின்ற அருளோடு கூடிய புரிந்துணர்வை எங்களுக்கு தரும். அதே நேரம் செபம் எங்களுடைய மனதை எங்களுடைய இதயத்தை விசாலமாக்குகின்றது. எங்களுடைய சிந்தனைகளை எங்களுடைய சுயநலங்களுக்கு அப்பாற்பட்ட முறையிலே பரந்த நோக்கோடு பிறரையும் இந்த உலகத்திலே உள்ள தேவைகளையும் மற்றவர்களுடைய தேவைகளையும் எங்களுக்கு கண்முன்பாக கொண்டு அவர்களுக்காக செபிக்க பரந்த மனநிலையோடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்கின்றது. ஆயத்தால் சொல்லுகின்றோம், செபம் என்பது எங்களுடைய பராக்குகளை குறைத்து கடவுளுடைய திட்டத்திலே கடவுளை நோக்கி எங்களுடைய கவனங்களை செலுத்த உதவி செய்கின்றது. அதே நேரம் எங்களுடைய இதயத்தை பரந்த அளவில் விசாலமாக்கி மற்றவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கும் எங்களுக்கு உதவி செய்கின்றது.